வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு இந்த லெசன்ல இருந்து ஒரு 135 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வினா 1. காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி. விடை மார்க்கோ போலோ. வினா 2. குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடமாக கொண்டவர்கள். விடை சமணர்கள். வினா 3. இந்தியாவில் தொல்லியல் பொருட்களை பாதுகாக்க இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம். விடை 1878. வினா 4. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம். விடை 1972. வினா 5. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம். விடை 1958. வினா 6. பெரும் பத்தன்கள் எதற்கு உதவுகிறது. விடை தங்கத்தின் தரத்தை அறிய. வினா 7. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் டேஸ் நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. விடை மகாவம்சம். வினா 8. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் மற்றும் குதிரை வணிகர்களை குறித்து கூறும் நூல். விடை மகாவம்சம். வினா 9. ரோமானிய நாணயம் தென்னிந்தியாவில் செறிந்து காணப்படும் மண்டலம். விடை கோயம்புத்தூர் மண்டலம். வினா 10. சேர மன்னர்களின் 3 தலைமுறையை குறிப்பிடும் கல்வெட்டு. விடை கரூர் அடுத்த புகழூர் கல்வெட்டு. வினா 11. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது. விடை பாண்டியன் நெடுஞ்செழியன். வினா 12. இயற்கை வரலாறு நூல் ஆசிரியர். விடை மூத்த பிலினி. வினா 13. இயற்கை வரலாறு டேஸ் மொழியில் எழுதப்பட்டது. விடை லத்தீன். வினா 14. ரோமானிய பேரரசின் இயற்கை வரலாறு இந்தியாவுடன் மிளகு வணிகம் குறித்து கூறுவது. விடை இயற்கை வரலாறு. வினா 15. ஐந்திணைக்குரிய கடவுளாக தொல்காப்பியம் சுட்டுவது. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. வினா 16. காவிரி ஆறு வங்கக்கடலில் கடக்கும் பகுதி. விடை பூம்புகார் காவிரி பூம்பட்டினம். வினா 17. காவிரி பூம்பட்டினத்தை பற்றிய நூல்கள். விடை இரண்டும் சரி. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம். வினா 18. மௌரியர்கள் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. விடை பிராகிருதம். வினா 19. மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம். விடை பட்டணம். வினா 20. பொன்னை உருக்கும் உலைகள் எங்கு கிடைக்கப் பெற்றது.
விடை கேரளத்தின் பட்டணம். வினா 21. பிற்கால சோழர்கள் காலம். விடை கிபி 10 முதல் கிபி 13 வரை. வினா 22. சங்க காலம் டேஸ் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விடை கிமு 3 முதல் கிபி 3 வரை. வினா 23. சங்க காலத்தின் கால வரம்பை உறுதிப்படுத்துவது. விடை அனைத்தும் சரி. அசோகர் கல்வெட்டு, தமிழ் பிராமி கல்வெட்டு, கிரேக்க ரோமானிய குறிப்புகள். வினா 24. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வரிவடிவத்திற்கு டேஸ் என்று பெயர். விடை அசோகன் பிராமி. வினா 25. திணை 2 வகை, அகத்திணை புறத்திணை என விவரிக்கும் நூல். விடை தொல்காப்பியம். வினா 26. நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து கூறுவது. விடை தொல்காப்பியம். வினா 27. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் எங்கு காணப்படுகின்றன. விடை அனைத்தும் சரி. தமிழ் பிராமி எழுத்துக்கள் தேனி புலிமான் கோம்பை தாதப்பட்டி புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை. வினா 28. சோழர்கள் செப்பு நாணய வடிவம். விடை சதுர வடிவம். வினா 29. மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய டேஸ் நூல் பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறை குறித்து எடுத்துரைக்கிறது. விடை அர்த்த சாஸ்திரம். வினா 30. சங்க காலத்திற்கான அடித்தளம் டேஸ் காலத்தில் வேரூன்றியது. விடை இரும்பு காலம். வினா 31. கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. விடை புள்ளியன். வினா 32. இரும்பு காலத்தில் மக்களின் குழு தலைவராக இருந்தவர்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் டேஸாக மாறினர். விடை வேந்தர்கள். வினா 33. சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள். விடை வேளிர்கள். வினா 34. மௌரிய அரசர் அசோகர் படையெடுத்து வென்ற சில பகுதிகள். விடை அனைத்தும் சரி. கலிங்கம் ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா. வினா 35. அசோகரின் கல்வெட்டுகளில் சேரர் டேஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். விடை கேரள புத்திரர்கள். வினா 36. முசிறி, தொண்டி, கொற்கை துறைமுகங்கள் பற்றியும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் டேஸ் நூலில் உள்ளது. விடை எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். வினா 37. டேஸ் கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு எரித்திரியன் கடல். விடை செங்கடல். வினா 38. தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் குறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விடை இரண்டும் சரி. எகிப்து பெரேனிகா, குசேர் அல் காதிம், ஓமன் கோர் ரோரி. வினா 39.
இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம்? விடை அரிக்கமேடு. வினா 40. தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் உள்ள நூல்? விடை பெரிப்ளஸ். வினா 41. நெல்மணிகள் பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு மற்றும் அகழாய்வின் போது ஒரு முத்து எங்கு கிடைத்துள்ளது? விடை கீழடி. வினா 42. முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ள ஊர்? விடை இரண்டும் சரி. கொடுமணல், போடிநாயக்கனூர். வினா 43. புலிமான் கோம்பையிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டு நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை 2006. வினா 44. தேனி மாவட்டம் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? விடை புலிமான் கோம்பை அல்லது புள்ளிமான் கோம்பை. வினா 45. பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை பற்றி குறிக்கும் நூல்? விடை பாண்டிய காவாடக்கா. வினா 46. கேரளா மேற்கு தமிழ்நாடு பகுதியை ஆட்சி செய்தவர்கள்? விடை சேரர். வினா 47. காவிரி வடிநில பகுதியையும் தமிழ்நாடு வடக்கு பகுதியையும் ஆண்டவர்கள்? விடை சோழர். வினா 48. கூடலூர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன் கல் எனும் செய்தி அடங்கிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம்? விடை புலிமான் கோம்பை. வினா 49. ரோமானிய நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளன? விடை அனைத்தும் சரி. கோயம்புத்தூர், அழகன்குளம், கரூர், மதுரை. வினா 50. நிலப்பகுதி, நிலப்பகுதியும் திணைகளும். மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி. மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதி. முல்லை பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த பகுதி. நெய்தல் கடல் கடல் சார்ந்த பகுதி. பாலை அப்படிங்கிறது வறண்ட நிலப்பகுதி. வினா 51. தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலம்? விடை சங்க காலம். வினா 52. இலக்கியங்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் போன்ற எழுத்துப்பூர்வ சான்றுகள் கிடைத்துள்ளதால் சிறப்பானதாக போற்றப்படுவது? விடை சங்க காலம். வினா 53. வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை? விடை புனம். வினா 54. பெரிப்ளஸ் பொருள்? விடை கடல் வழிகாட்டி. வினா 55. வடகிழக்கு ஆப்பிரிக்கா அருகே உள்ள ஓசலிஸ் துறைமுகத்திற்கு தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் டேஸ் நாட்களில் இந்தியாவை அடையலாம் என பிலினி கூறுகிறார்? விடை 40 நாட்கள். வினா 56. இந்தியா தமிழ்நாடு உடனான மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்ததாக குறிப்பிடுபவர்? விடை பிலினி. வினா 57. கேரள கடற்கரையில் இருந்த
பக்காரே துறைமுகத்தை பாண்டிய மன்னர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த செய்தியை குறிப்பிடும் நூல். விடை இயற்கை வரலாறு. வினா 58. முசிறியில் நடைபெற்ற வணிகம் மற்றும் வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வ உடன்படிக்கை. விடை வியன்னா பாப்பிரஸ் ஆவணம். வினா 59. சங்ககால மக்களின் தேவையை நிறைவு செய்வதில் முதலிடம். விடை வேளாண்மை. வினா 60. நூற்றாண்டு. விடை பார்த்தீங்கன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இந்த நூல் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. இயற்கை வரலாறு கிபி 1ஆம் நூற்றாண்டு. தாலமியின் புவியியல் கிபி 2ஆம் நூற்றாண்டு. வியன்னா பாப்பிரஸ் கிபி 2ஆம் நூற்றாண்டு. வினா 61. இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் நெல் வகை. விடை அனைத்தும் சரி. செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல். வினா 62. டேஸ் இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகளில் தாளிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது. விடை இரண்டும் சரி. ஆதிச்சநல்லூர், பொருந்தல். வினா 63. வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் டேஸ் கல்வெட்டுகளில் ஆளப்படுகின்றன. விடை தமிழ் பிராமி கல்வெட்டுகள். வினா 64. எட்டுத்தொகை நூல்கள். விடை அனைத்தும் சரி. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. வினா 65. டேஸ் மக்களின் செல்வ வளமாக ஆணிரைகள் இருந்தன. விடை முல்லை நில மக்கள். வினா 66. பத்துப்பாட்டு நூல்கள். விடை அனைத்தும் சரி. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அனைத்தும் சரி. வினா 67. ஐம்பெரும் காப்பியங்கள். விடை அனைத்தும் சரி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. வினா 68. ரோமானிய பேரரசு நிலப்படம் காவிரி, பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுகங்கள் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளன? விடை தாலமியின் புவி. ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்தும் இலங்கை தீவு, முசிறி, முசிரிஸ் எனவும் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை பியூட்டிங்கேரியன் அட்டவணை. வினா 70. டேஸில் பாப்பிரஸ் என்ற நாணலில் இருந்து தயாரிக்கப்பட்ட தாள் பாப்பிரஸ். விடை பண்டைய எகிப்து. வினா 71. தலைநகர். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி, சோழர்கள் உறையூர், பாண்டியர் மதுரை. வினா 72. சேர அரசர்கள் மற்றும் சேர நாட்டின் எல்லைகளை குறிப்பிடும் நூல். விடை பதிற்றுப்பத்து. வினா 73. காவிரி, பூம்பட்டினம் வணிகம் குறித்து கூறுவது. விடை சிலப்பதிகாரம். வினா 74. பட்டினப்பாலையின் ஆசிரியர். விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வினா 75. துறைமுகங்கள்.
சேரரின் துறைமுகம் முசிறி தொண்டி, சோழர் காவிரி பூம்பட்டினம், பாண்டியர் கொற்கை. வினா 76. குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். விடை அனைத்தும் சரி. நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகச்சாலை, முதுகுடுமி பெருவழுதி. வினா 77. முகப்பில் புலி, மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள் கொண்ட சதுர வடிவ செப்பு நாணயம் யாருடையது? விடை சோழர்கள். வினா 78. ஒரு புறம் யானை, மறுபுறம் அசங்கும் வில் அம்பு யாருடைய நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது? விடை சேரர்கள். வினா 79. வேலீரான கடையெழு வள்ளல்கள். விடை அனைத்தும் சரி. காரி, பாரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். வினா 80. பூ மாலை. சேரரின் மாலை பனம்பூ மாலை, சோழர் அத்திப்பூ மாலை, பாண்டியர் வேப்பம்பூ மாலை. வினா 81. சங்ககால சமூக குழுக்கள் குலம் அடிப்படையில் இருந்தது அவை? அனைத்தும் சரி. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர். வினா 82. சங்க காலத்தில் செழிப்பான வாழ்வில் திளைத்தோர். விடை அனைத்தும் சரி. அரசர்கள், குலத்தலைவர், வணிகர். வினா 83. செல்வம் படைத்தோரை பாடி பரிசு பெற்றோர். விடை இசைவாணர், பாணர். இரண்டும் சரி. வினா 84. சின்னம். சேரரின் சின்னம் வில் அம்பு, சோழர் புலி, பாண்டியர் மீன். வினா 85. சங்ககால கை வினைஞர்கள் சங்குகளை எங்கு சேகரித்தனர்? விடை பாம்பன் கடல் பகுதி. வினா 86. சங்க இலக்கியத்தில் மகளிர் குறித்த செய்தி. அனைத்தும் சரி. தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி. பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர், பெண்பார் புலவர்கள், அரச மகளிர், திணைப்புணம் காத்த மகளிர், உமணர் குல மகளிர், பெண்கள் கணவரோடு உயிர் துறக்க வந்தனர். வினா 87. தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய குகை வாழிடங்கள் எங்கு உள்ளன? விடை அனைத்தும் சரி. மாங்குளம், முத்துப்பேட்டை, புகழூர், அரச்சலூர், ஜம்பை, மதுரை, பொங்கர் புளியங்குளம். வினா 88. தம் குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் சென்று வணிகம் செய்தோர். விடை உமணர்கள், உப்பு வணிகர்கள். வினா 89. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவ காலத்திலும் நடப்பட்ட நடுகற்கள் எங்கு காணப்படுகின்றன? விடை திருவண்ணாமலை, செங்கம். வினா 90. மதுரை டு ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் ஊருக்கு அருகே பள்ளிச்சந்தை திடல் என அழைக்கப்படும் பரந்த தென்னைந்தோப்பில் அமைந்துள்ளது. விடை கீழடி. வினா 91. கேரள எர்ணாகுளம் மாவட்டம் வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கே கரா என்ற சிற்றூரின் அருகே அமைந்துள்ளது.
விடை பட்டணம். வினா 92. அரிக்கமேட்டில் அகழாய்வு செய்த தொல்லியல் அறிஞர்கள். விடை அனைத்தும் சரி. பிரிட்டனைச் சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், பிரான்ஸ் ஜே.எம். கசால், இந்தியாவைச் சேர்ந்த ஏ. கோஷ் கிருஷ்ணதேவா. வினா 93. சங்ககால மக்கள் வளர்த்த கால்நடைகள். விடை அனைத்தும் சரி. பசு, காளை, எருமை, மாடுகள், வெள்ளாடு, செம்மறி ஆடு. வினா 94. சங்ககால மக்களின் பானை. கரிய நிறத்தவையா இருக்கும். செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை, கருப்பு சிவப்பு நிறத்தவை. வினா 95. பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கும் நூல் நூற்கவும் டேஸ் பயன்படுகிறது. விடை கதிர். வினா 96. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்துள்ளன? விடை கொடுமணல். வினா 97. இரும்பு உருக்கு உலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். விடை இரண்டும் சரி. கொடுமணல், புட்டூர். வினா 98. பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த தங்க அணிகலன்கள் எங்கு கிடைத்துள்ளன? விடை அனைத்தும் சரி. சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல். வினா 99. தங்க அணிகலன்கள் கிடைக்கப்பெற்ற பழங்கால நகரம். விடை அனைத்தும் சரி. அரிக்கமேடு, கீழடி, பட்டணம். வினா 100. டேஸ் மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி அவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி பல்வேறு வண்ணங்களில் மணிகளாக நறுக்கினர். மேலும் பல வடிவங்களில் கண்ணாடி வளையல்கள் தயாரிக்கப்பட்டன. விடை சிலிக்கா. வினா 101. தமிழ்நாட்டின் கரூர் மற்றும் கேரள திருவஞ்சைக்களம் என குறிப்பிடப்படுவது. விடை வஞ்சி. வினா 102. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் எங்கு இருந்துள்ளன? விடை இரண்டும் சரி. அரிக்கமேடு, கடலூர் அருகே குடிக்காடு. வினா 103. யாருடைய நாணயங்களை கொண்டு அணிகலன்கள் செய்யப்பட்டுள்ளது? விடை ரோமானியர்கள். வினா 104. அரிசியை கொடுத்து டேஸ் பெற்றனர். விடை மீன். வினா 105. உப்பை கொடுத்து டேஸ் பெற்றனர். விடை ஆப்ஷன்ல இல்ல. உப்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி. உப்பை கொடுத்து அரிசியை பெற்றனர். வினா 106. கொடுமணலில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட டேஸுக்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகள் கிடைத்துள்ளன. விடை 300க்கும் மேற்பட்ட. வினா 107. தமிழ்நாட்டில் டேஸுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், கற்பாறைகள், புகை வாழிடங்கள் காணப்படுகின்றன. விடை 30க்கும் மேற்பட்ட. வினா 108. செங்கடல் கடற்கரையில் பெர்னிக்கே துறைமுகத்திற்கு வடபகுதியில் உள்ள குசேர் அல் காதிமில் டேஸுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட டேஸ் உடுமண் துண்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. விடை 3க்கும் மேற்பட்ட. வினா 109. குசேர் அல் காதிமில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் பாண்ட துண்டுகளில் எழுதப்பட்டவை.
விடை அனைத்தும் சரி. பனை ஒரி, கண்ணன், சாத்தன். வினா 110. தாய்லாந்து குவான் லுக் பாட் என்ற இடத்தில் கிடைத்த அரிய கல். விடை பெரும்பத்தன் கல். வினா 111. உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தவை. விடை அனைத்தும் சரி. காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடிமணல். வினா 112. ஹெர்மாபோலோன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியலை டேஸில் காணப்படுகிறது. விடை வியனா பாப்பிரஸ் ஆவணம். வினா 113. இரும்பில் கருவிகள் செய்தோர் பற்றி இலக்கியத்தில் குறிப்புள்ளது. தயாரிக்கப்பட்ட படை கருவிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை அனைத்தும் சரி. உழு கருவி, வாள், ஈட்டி, கத்தி. வினா 114. கடல் பயணம் மேற்கொள்ள பயன்பட்டவை. விடை அனைத்தும் சரி. கலம்பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய். வினா 115. தமிழ் இலக்கியங்களில் சுவர்ணபூமி. விடை தென்கிழக்கு ஆசியா. வினா 116. சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். விடை அனைத்தும் சரி. தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள். வினா 117. வெளிநாட்டினருடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்பு, வணிக நடவடிக்கை, உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, வாழ்க்கை முறைகளும் இணைந்து டேஸில் முதல் நகரமயமாதல் உருவானது. விடை தமிழ்நாடு. வினா 118. வியன்னா பாப்பிரஸ் டேஸ் ஆவணம். விடை கிரேக்கம். வினா 119. தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம். விடை தமிழ் பிராமி. வினா 120. தொல்காப்பியத்தின் முதல் மற்றும் இரண்டாவது பகுதி எதை கூறுகிறது? விடை தமிழ் மொழியின் இலக்கணம். வினா 121. தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதி எதை பற்றி கூறுகிறது? விடை மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணம். வினா 122. எட்டு தொகை பத்துப்பாட்டு டேஸ் நூல்கள். விடை 14 மேல்கணக்கு நூல்கள். வினா 123. மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் வரலாற்றின் டேஸ். விடை வரலாற்றின் தொடக்க காலம். வினா 124. கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கியம். விடை காப்பியங்கள். வினா 125. பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைய கால டேஸ் வழிகளில் அமைந்துள்ளன. விடை வணிக. வினா 126. கூற்று 1. இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்கான சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கி அதற்கு கீழே பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. கூற்று 2. குகைகளினுள் உலகியல் வாழ்வை துறந்த துறவிகளும் அரசர்களும் வாழ்ந்தனர். கூற்று 3.
உலகியல் வாழ்வை துறந்தவர்களுக்கு குகைகளை வாழிடங்களாக மாற்ற அரசர்கள் வணிகர்கள் உதவினர். விடை கூற்று 1, 2, 3 சரி. வினா 127. மக்கள் வாழ்ந்திருந்த கட்டடங்களின் சான்றுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அங்கு எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை அகழாய்வின் மூலம் கண்டறியும் வாழ்விடங்களை எவ்வாறு அழைக்கின்றனர்? விடை அனைத்தும் சரி. நத்தம், மேடு, கோட்டை. வினா 128. கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான காலம். விடை சங்க காலம். வினா 129. முதலாக நாணயங்கள் செலவாணிக்குரிய பொருளாக புழக்கத்திற்கு வந்த காலம். விடை சங்க காலம். வினா 130. போர்க்களம், ஆணிரை கவரும் சண்டைகளில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்பட்டவை. விடை நடுகற்கள். வினா 131. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட டாஸ் குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. விடை அணங்கு. வினா 132. சங்ககால மக்களின் வழிபாடுகள். விடை அனைத்தும் சரி. ஆவி, மூதாதையர், வீரர்கள், திரிதெய்வ வழிபாடுகள். வினா 133. சங்க காலத்தில் யாருடைய நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன? விடை அனைத்தும் சரி. சேர, சோழ, பாண்டிய, மலையமான். வினா 134. சங்க காலத்தில் விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. விடை உப்பு. வினா 135. கண்ணாடி மணிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். விடை பொருந்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.